இன்றைக்கும் இந்த சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் வேகமாக தியானித்து நாம் அடுத்த பகுதிக்கு நிறைய சொல்ல போகிறோம். இந்த சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் வசனத்துக்கும் 72 சங்கீதம் அந்த 2 இதுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை? அதை டிவியை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, பைபிளை பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா டிஸ்பிளேல வராது. பார்த்தீங்க என்ன எழுதியிருக்கு? சாலமோனை பற்றிய சங்கீதம். அப்போது இந்த சங்கீதம் முழுவதும் சாலமோனை பற்றி வருகிறதாக நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? அதில் போட்டிருக்கு சாலமோனை பற்றி வருகிறது. அப்போ இதை எழுதுனது யாராக இருக்கும்? எழுதுனது யாராக இருக்கும்? இதை எழுதுனது தாவீதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, சாலமோன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஆனால் மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆண்டோடைய குணாதிசயத்தையும் சாலமோனை வாழ்த்துவதற்காக தாவீது எழுதின ஒரு சங்கீதம். சரியா? இது எப்படிப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்டதுன்னு சொன்னால், தாவீது வயசாகி கடைசி நேரத்தில் அவனுடைய அரசாங்கத்தை, அவனுடைய ஆளுகையை நிறைவு செய்து அடுத்த ராஜாவாக யார் வரப்போகிறார்? சாலமோன் வரப்போகிறார். சாலமோன் வரப்போகிற நேரத்தில் அந்த சாலமோன் ராஜாவாகிய தன்னுடைய மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று விசுவாச கண்ணோடு பார்த்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் இன்னைக்கு எதை சொல்ல விரும்புகிறேன்னா, தாவீது தன்னுடைய மகனுக்காக, ராஜாவாக போகிற தன்னுடைய மகனுக்காக ஜெபித்த ஜெபம்தான் இந்த 72ஆம் சங்கீதம். அப்போ இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளையே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அதை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இதை பற்றி தான் இந்த சங்கீத பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி தாவீதினுடைய இந்த ஜெபத்தை கேட்டு தன்னுடைய மகனாகிய சாலமோனுடைய வாழ்க்கையில், அதாவது சாதாரண மகன் அல்ல, அடுத்த ராஜாவாக போகிற மகன். சரி, அப்போ இவனுக்கு ஒரு பெரிய ஒரு சுமையை இவன் மேலே சுமத்தப்படுகிறது, பெரிய ஒரு பாரமே சுமத்தப்படுகிறது. இவன் ஒரு பெரிய நாட்டை ஆளணும், சாதாரண ஆள் இல்லை, உலகம் முழுவதையும் ஆட்டி படைக்கக்கூடிய அளவில் ஒரு ராஜாவாக சாலமோன் இருக்க போகிறான். அப்படிப்பட்ட சாலமோன் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தர் அவனுக்கு எப்படி ஆதரவு கொடுப்பார், கர்த்தர் சாலமோனை எப்படி ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாச கண்களோடு, இன்னும் சொல்ல போனால் வாசிக்கும் போது தெரியும், தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை தாவீது சொல்லியிருக்கிறார். அது அப்படியே சாலமோனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அப்போ இன்றைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் எதை விசுவாசத்தோடு பார்த்து ஜெபிக்கிறீர்களோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். ஆனால் என்னென்னா, நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரோடு இணைந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் என்ன வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை 50 60 வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் சாலமோனுக்கு வாழ்க்கையில் எப்படி செய்தாரோ அதே போல் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படி செய்வார் என்று விசுவாசித்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்போ நான் இதில் ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? இது ஒரு ஜெபம், தாவீதினுடைய ஜெபம். தலைவனாக போகிற தன்னுடைய மகனுக்கு, ராஜாவாக போகிற மகனுக்கு தாவீது ஜெபிக்கிற ஜெபம். எப்படியெல்லாம் ஜெபிக்கிறார், என்னென்ன காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு என்பதை முடிந்தளவு வேகமாக தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இதில் 4ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இங்க தாவீது எப்படி ஜெபிக்கிறாரு? சாலமோன் எப்படி செய்வார்? சாலமோனை பற்றிய சங்கீதம் தானே. அப்போ எப்படி சாலமோன் என்ன செய்வார்? ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார். இது சாலமோனுடைய வாழ்க்கையில் நடந்துச்சா? எங்கே நடந்துச்சு? வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6 to 27 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது
இப்போ நம்ம வாசித்தோன்னா அது ரொம்ப நேரம் ஆயிரும். இந்த முடிஞ்சால் நீங்கள் அதை மார்க் பண்ணி வச்சு வீட்டில் போய் அதை கம்ப்ளீட்டாக வாசிங்க, சரியா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். யாருக்கு முன்பாக? சாலமோன் ராஜாவுக்கு முன்பாக. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக தாவீது ஜெபித்த ஜெபம் சாலமோனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது பாருங்க. அதில் ஒருத்தி வந்து சொல்லுகிறா, 2 பேருமே கொஞ்சம் ஒரே மாதிரி நேரத்தில் ஒரே மாதிரி நாட்களில் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் பாருங்க. அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் கூடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளில் இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றால் நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. சரியா? ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது பாருங்க எவ்வளோ கொடுமை. நிறைய இடங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஞ்சாமத்தில் எழுந்து தன் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கடத்தி விட்டா. அதாவது உயிரோடு இருக்கிற அவளுடைய பிள்ளையை இவ பக்கம் எடுத்துட்டு இவளுடைய செத்த பிள்ளையை யாருக்கு பக்கத்தில் படுத்துட்டா, கெடுக்க வச்சிட்டா அந்த ஸ்திரீனுடைய கிடத்துல. அப்போ 21ஆம் வசனம், என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன். காலையில் எழுப்பி பார்க்கும்போது உற்று பார்க்கும்போது இது ஏன் பிள்ளை இல்லைன்னு. அதாவது நிறைய இடங்களில் ட்வின் பேபிஸ் பிறப்பாங்க, அப்படி தானே, இரட்டை பிள்ளைகள். நம்ம வெளியிருந்து யார் போய் பார்த்தாலும் அந்த பிள்ளைகளை வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அதனுடைய தாய் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது, கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ வேறு பிள்ளைன்னா வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போது இந்த பிள்ளையை பார்த்துட்டு இது நான் பெற்ற பிள்ளை இல்லை. அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றால். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா இப்போ சொல்கிறாரு, தாவீது என் மகன், ராஜாவை என் மகன் கரெக்டாக நியாயம் விசாரிக்கும்படியாக கர்த்தர் அவனை வைப்பார். ஏழைகளுடைய விஷயத்தில் அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார், கரெக்டாக நியாயம் விசாரிப்பான் என்று ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபம் இங்கே வேலை செய்திருப்பாங்க. அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது உன் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும். இங்கே சாலமோனுடைய ஞானம் கிரியை செய்து பாருங்க. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வாங்க, பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை இவளுக்கும் கொடுத்துருவோம் அப்படி. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி நியாயம் விசாரிக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனை, நல்லது செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். சரியா? அப்போ முதல் ஜெபம் நிறைவேறிச்சா? கரெக்ட் தானே? அப்போ நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. சிலர் நினச்சிட்டு இருப்போம், நான் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் கேட்கப்படலையே. சில காலங்கள் ஆகலாம், ஆனால் ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது, கண்டிப்பாக நிறைவேறும். 2வது சங்கீதம் 72 7ஆம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஒன்று, தன்னுடைய மகன் நியாயம் விசாரிப்பான், சரியான நியாயத்தை செய்வான் என்று சொன்ன ஜெபம் கேட்கப்பட்டது. 2வது 7ஆம் 8ஆம் வசனத்தில், அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும், ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாழ்வார். இப்போ மகனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக தன்னுடைய விசுவாசத்தினால தாவீது சொல்லுகிறார், பல நாடுகளை என்ன செய்வான்? அரசாளுவான். அப்படின்னு அர்த்தம் என்ன?
எல்லா நாடுகளுடைய நன்மைகளும் இவனிடத்துல வரும். இவன் இந்த பர்டிகுலர் நாடு மட்டும் இல்லை, இஸ்ரவேல் நாடு மட்டும் இல்லை, இந்த ஜனம் மட்டும் இல்லை, மற்ற உலக நாடுகள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? இவரிடத்திலே வருவார்கள். இதெல்லாம் ஆளுகை செய்வான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இங்கே வரும். நம்ம புத்தகத்தில் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்தியாவிலேருந்து கூட சாலமோன் ராஜாவுக்கு நிறைய நன்மைகள் போனது, நல்ல வாசனை பொருட்கள் எல்லாம் போனது, நிறைய அவன் அனுபவிக்க வேண்டிய நிறைய பொருட்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து கூட என்ன செஞ்சுருக்குது, போயிருக்கு. நம்ம ஹிஸ்டாரிக்கல் புக்கில் வாசிக்கணும். ஆனால் பைபிளில் என்ன மாதிரி காரியங்கள் கொடுக்கப்படுதுன்னு பாருங்கள். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21 25 வரை உள்ள வசனம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 21 25 எடுத்துட்டீங்களா? வாசிங்க. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசும் பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய், சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளே கிடையாது. எல்லாம் என்னது? தங்கம். எல்லாமே தங்கம். பானபாத்திரம். பானபாத்திரம்னா என்னது? பானபாத்திரம்னா என்ன? மலையாளத்தில் ஒரு பாட்டு உண்டு, துக்கத்திൻ്റെ பான பாத்திரம் அப்படின்னு. என்ன? நம்ம குடிக்கிற கப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு குடிக்கிற ஒரு ஜார்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் எப்படி இருக்குது? எத்தனை பேருக்கு வீட்டில் அப்படி இருக்குது? கரங்களை உயர்த்துங்க. நீங்கள் வச்சாலும் வச்சுருப்பீங்க, ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. அடுத்த நாள் திருடன் கண்ணமிட்டு திருடுவான்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போது சாலமோன் நாட்களில் அவன் குடிக்கிற கப்பு கூட எப்படி தான் இருந்திருக்கு? பொன்னாக தான் இருந்திருக்கு. வெள்ளிக்கு விலையே இல்லை. அப்படி அளவுல பொண்ணு தங்கம் விழுந்திருக்குது. இதெல்லாம் யாருடைய ஆசீர்வாதம்? தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம், ஜெபம். சரியா? 22ஆம் வசனம். ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும், வேற வேற நாடுகள். கவனிங்க, அங்கே என்ன ஜெபம் பண்ணாரு? ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். மொத்தத்தில் அவனுக்கு கண்ட்ரோல் இருக்கும். அப்படின்னா மொத்த இடத்துல இருந்து இவனுக்கு நன்மைகள் வரும். இப்போ பாருங்க, ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும், பாருங்க, யானை தந்தங்கள்லாம் எப்படிப்பட்ட பிஸ்னஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். கொள்ள கூட்டங்கள் தான் இப்படிப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அதாவது மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா, இப்படிப்பட்டவங்க தான் யானை தந்தத்தை எல்லாம் விற்கிறவங்க இருப்பாங்க. அஃபிஷியலாக எங்கேயாவது நீங்கள் யானை தந்தம் வாங்க முடியுமா? யாராவது கடையில் போய் கேட்டு பாருங்கள், எனக்கு ஒரு யானை தந்தம் கொடுங்கன்னு. வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் லாக்அப்பில் வச்சோம். பாருங்கள், யானை தந்தங்கள், பொன்னு, வெள்ளி, வருஷத்துக்கு 3 வருஷத்திற்கு ஒரு தரம் தர்ஷீஷின் கப்பல்கள், இதெல்லாம் என்ன செய்கிறது? இவனுக்கு கொண்டு வருகிறது. சரியா? அடுத்தது 23. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும், ஹல்லேலூயா, தகப்பனுடைய ஜெபம் அப்படி நடக்குது. பார்த்தீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் இனி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போறீங்க? என்னிலிருந்து நான் சொல்கிறேன், இப்படி ஒரு வாஞ்சையோடு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா அந்த ஜெபம் அப்படியே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போ இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமையை பார்க்கக்கூடாது. ஜெபம் பண்ண, ஏசப்பா என் பிள்ளையை இப்படி வாழ வைப்பார், என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள், கர்த்தருக்காய் வாழ்வார்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்வார்கள், ஆசீர்வாதத்துக்கு குறைவு இருக்காது, ஆகாரத்துக்கு குறைவு இருக்காது. அப்படி என்று நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்யும். நீங்கள் ஜெபம் பண்ணு, என் பிள்ளைகள் எந்த தவறான வழிக்கும் போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எந்த ஜெபமும் இந்த 72ஆம் சங்கீதத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் தவறான வழிக்கு போக மாட்டார்கள், என் பிள்ளைகள் பாவங்கள் செய்ய மாட்டார்கள், கர்த்தர் அப்படிப்பட்ட காரியம் என் பிள்ளையோட வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அப்படியே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ 23ஆம் வசனத்தில் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும்
ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். 24, சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை, ஒரு ராஜாவிடத்தில் வார்த்தைகளை கேட்பதற்கு தேசங்களிலிருந்து ஆட்கள் என்ன செய்தார்களாம்? வந்தார்களாம். ஹல்லேலூயா. 25, வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய, பார்த்தீங்களா, காணிக்கையாகிய வெள்ளி பதார்த்தங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும். சாலமோன் ராஜாவுக்கு செலவு இருந்த மாதிரி தெரியல, ஃபுல்லாக இன்கம் மட்டும்தான். ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவுக்கு என்ன செலவுன்னு கேட்டால், செலவு இல்லைப்பா, ஃபுல்லாக இன்கம் தான். காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் எனக்கு வருமானம் மட்டும்தான், ஒவ்வொரு நாட்டிலேருந்து எனக்கு வருமானம் வந்துட்டே இருக்குது. இப்படி தான் சாலமோனுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. இது நான் இந்த 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் ஏன் சொன்னேன்னா, தேசங்கள் இவனுக்கு கீழாக இருக்கிறது. தேசங்கள் இவனை பார்க்க முடியாது, ஓடி வருகிறார்கள். எல்லாத்தையும் இவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான். ஏன்னா இந்த உலகத்துள்ள எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் மேன்மையான ராஜாவாக சாலமோன் ராஜா இருக்கிறார். இந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. சரியா? 2 ஜெபத்தை காமிச்சிருக்கிறேன். ஒன்று, நியாயம் விசாரிக்கிற ஒரு நல்ல மனுஷனாக தாவீது ஜெபித்தான், அது நடந்தது. 2வது, எல்லா தேசங்களையும் அரசாளுவார் என்கிற ஜெபமும் நிறைவேறினது. இப்பொழுது அடுத்தது 10ஆம் வசனத்தில் பாருங்க. 10ஆம் வசனம், தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். இது நம்ம இந்த வசனத்திலே வாசித்தோம், பார்த்தீங்களா? இதில் 25ஆம் வசனத்திலே வாசித்தோம். வருஷா வருஷம் அவர்கள் தங்கள் காணிக்கைகளாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்தவர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள், காணிக்கையாக கொண்டு வருவார்கள், கிஃப்டாக கொண்டு வர்றாங்க. இப்போ இங்கே பார்க்கிறோம் 10ஆம் வசனத்தில் 72:10, தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார். அப்போ தன்னுடைய பிள்ளைக்கு எங்க இருந்து நன்மைகள் வரும் என்பதையும் தாவீது அறிந்து ஜெபித்திருக்கிறான். நல்ல கவனிங்க. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வரணும், எப்படிப்பட்ட நன்மைகள் வரணும் நீங்க ஜெபித்தா அதே ஆசீர்வாதங்களை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரிடத்தில் நீங்க வைக்கிற வைராக்கியம், ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் எனக்காக செய்வார், இப்படிப்பட்ட காரியம் என் பிள்ளைக்கு நடக்கணும்னு ஜெபித்தா அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் இந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது நிறைய பெற்றோர்கள் பயந்து போவார்கள், கலங்கி போவார்கள். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஏசப்பா என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை ஆண்டவர் என்ன செய்யணும், கொடுக்கணும். என்னுடைய மகளுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு துணையை நீர் கொடுக்கணும். உங்கள் விருப்பங்களை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்போ சொல்லியிருக்கிறான் பார்த்தீங்களா, யாரு? தாவீது. எங்கேருந்து? தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார். பிளஸ் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். எல்லாரும் வேதாந்தத்தை திருப்புங்க. 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம். 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்தே வாசிங்க. சேபாவின் ராஜஸ்திரீ. இங்க தாவீது என்ன சொல்லுகிறாரு? சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். யாருக்கு? சாலமோனுக்கு. இங்க கொண்டு வந்தாங்களா? பாருங்க, 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. பார்த்தீங்களா? கேட்ட எல்லாத்தையும் என்ன செய்கிறான், சொல்கிறான். அவனுக்கு தெரியாதது ஒன்றே அவன் கேட்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை
சாலமோனுக்கு இங்க சொன்னபடி வெகுமானங்கள் என்ன செய்கிறாள்? கொண்டு வருகிறாள். என்ன வெகுமானங்கள்? மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும். நான் சொன்னேன்ல, சாலமோனுக்கு செலவே கிடையாது, ஒன்லி வருமானம் மட்டும்தான், இன்கம், நோ அவுட் கோயிங், எல்லாம் இன்கம் தான். அடுத்து 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரியாகிய சாலமோனு கொடுத்த அப்படிப்பட்ட கந்தவர்க்கங்களை போல ஒரு காலம் எவனும் சாலமோனு கொடுக்காத அளவு நன்மைகள் சேபாவிலிருந்து வந்திருக்கிறது. ஜெபம், தாவீதுடைய ஜெபம் என்ன ஸ்பெசிஃபை பண்ணி ஜெபம் பண்றான் பார்த்தீங்களா? ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். அதே போல சேபாவில் உள்ள ராஜஸ்திரீ இதுவரை ஒருத்தரும் கொடுக்காத அளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஆனா சாலமோனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, இது குடோன், ஆசீர்வாதங்களின் குடோன். பாருங்க, இவ யாரும் கொடுக்காத அளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறா, பொண்ணை கொடுத்திருக்கிறா. ஆனா அடுத்து பாருங்க, அடுத்த ஓப்பிரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் வேலைக்காரரும் சாலமன் வேலைக்காரரும் வாசனை மரங்களையும் ரத்தினங்களையும் கொண்டு வந்தார்கள். வாசனை மரங்கள். இப்போ நீங்கள் ஒரு சின்ன பர்ஃப்யூம் வாங்கினாலே உங்களுடைய சம்பளத்தின் பாதி என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி தானே? ஏன்னா அவ்வளோ வேலை. அப்படி சும்மா சொன்னேன். எப்படின்னா நிறைய காசு கொடுத்து தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வாரம் வாரம் பர்ஃப்யூம் வாங்குவோம் நம்ம சர்ச்சில். வாரம் வாரம் இதுலேயே அவனுக்கு காசில் என்ன செய்கிறோம் போயிடும் போல். வாரம் வாரம் பர்ஃப்யூம் வாங்கி அது 2 நாளில் தீர்த்துட்டு தான் அடுத்தது வர்றது. அப்போ இந்த பெர்ஃப்யூமுக்காகவே இவ்வளோ பொருட்கள் என்ன செய்கிறார்கள், இவ்வளோ பணங்களை. ஆனால் நீங்கள் வாங்குற மாதிரி சின்ன சின்ன பாட்டில் ஒன்றும் வரல பெர்ஃப்யூம். அவனுக்கு மரம் தடியாக என்ன செய்யுது வருது, வாசனை மரங்கள். நீங்கள்லாம் ஆர்டிஃபிஷியலை யூஸ் பண்ணுறீங்க. சாலமோனுக்கு நேச்சுரலாக அதுக்காகவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது அதுக்குன்னே தனித்துவமாக அவனுக்காக ரெடி பண்ணப்பட்டு வாசனை மரங்கள் வருகிறது. கொண்டு வந்து நீங்கள் என்ன வீட்டில் வச்சுருப்பீங்க. சாலமன் என்ன தெரியுமா செய்தார்? அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும், எல்லாம் சொல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரமனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கி. நம்ம இங்கே செய்கிற சில கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் கொஞ்சம் வாசனை அடிக்கும். நல்ல வாசனை இல்லை, கொஞ்சம் துர்வாசனையாக இருக்கும். அப்படிப்பட்ட மரத்தில் செஞ்ச கிட்டார்ஸ் தான் நம்ம வச்சுருப்போம். சில அக்கோஸ்டிக் கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா அது லோ குவாலிட்டி மரத்தில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் சில நல்ல மரத்தில் செஞ்சு அப்படி அது எடுத்தாலே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனம் இருக்கும். அப்போ இங்கே ராஜா முதல்ல ஆலயத்தில் தூண்களை நாட்டுறாரு. அடுத்தது ராஜ அரண்மனையிலையும் தூண்களை நாட்டுகிறார், ஊன்றுகால்களை நாட்டுகிறார். 2வது மியூசிஷியன்ஸுக்கு சுரமண்டலத்தை அந்த வாசனை மரங்களாலேயே. அப்போ வாசிக்கும் போது ஒருத்தன் எப்படி வாசிப்பான்? ஹாஹா, ஓ என்ன ஒரு நறுமணம் அப்படின்னு ஒரு எல்லா விதத்துலையும் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தோடு அவன் சுரமண்டலத்தை வாசிக்கூட சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதேயா தேசத்தில் ஒரு காலம் சாலமன் செஞ்சது எல்லாமே எவனும் செய்யாத. கர்த்தர் வரும் நாட்களிலே நம்மை அப்படி மாற்றுவாராக. ஏன்னா சாலமனுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். யாரும் செய்ய முடியாததை, யாரும் வாங்க முடியாததை கர்த்தர் உங்களுக்கும் நமக்கும் தருவாராக. நம்பிக்கை இல்லையே? நீங்கள் பார்க்கறத பார்த்தா நாளைக்கு என்ன வாடகை கொடுக்கணும், அதுக்கப்புறம் வாசனை மரம் எல்லாம் அப்புறம் வாங்கலாம். கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. மனுஷன் தர முடியாத ஜீவனை சரீரத்தை தந்திருக்கிறாருன்னா மனுஷன் தர முடியும், இதெல்லாம் அவர் தரமாட்டாரா? மனுஷன் சரீரத்தையும் தர முடியாது, ஜீவனையும் தர முடியாது. இதே தந்திருக்கிறாருன்னா மீதியெல்லாம் அவருக்கு அற்பமான காரியம். நமக்கு தேவைன்னா தருவார். சரியா? நம்ம தேவை நமக்கு, நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு ஆண்டவரை விட்டு விலகி போக மாட்டோம்னா கண்டிப்பாக தருவார். இல்லை இவனுக்கு ஒரு வாசனை மரத்தை கொடுத்து அதே கட்டி பிடிச்சிட்டு இருப்பான்னு தெரிஞ்சா ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு நாள் வாசனை மரத்தை உங்களுக்கு தர போகிறதே கிடையாது. சரியா? ஓகே, அடுத்தது ஒரு காலம் காணப்படுது. 12 சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்க. இப்போ முதல்ல பார்த்தோம்
சாலமோனுக்கு சேபாவின் ராஜஸ்திரீ கொடுத்தது போல இதுவரை ஒரு காலம் பொருட்கள் என்ன செய்ததில்லை, வந்ததில்லை. ஆனா இப்ப பாருங்க 12ஆம் வசனத்துல, சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கிலும் அதிகமாய், எவ்வளோ, இதுவரை இப்படிப்பட்ட அளவு ஆசீர்வாதங்கள் சாலமோனுக்கு வந்ததில்லை. ஆனா இங்க குடோன் கணக்குல அவனுக்கு இருக்குது. இப்ப சேபாவின் ராஜஸ்திரிக்கு எப்படி கொடுத்து விடுறான் பாருங்க. அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடும் கூட தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். எவ்வளோ எடுத்தாலும் வற்றாத ஒரு கிணறு போல சாலமோனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி இருந்தது. ரொம்ப ரொம்ப அதிகம் பாருங்க, யாருமே கணக்கிட முடியாத அளவு. அப்ப பாருங்க எங்க இடத்துல வந்திருக்கு, வியாபாரிகளும் 13 வியாபாரிகளும் வர்த்தகரும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. அரபி தேசத்து சகல ராஜாக்களும் மாகாணங்களின் அதிபதிகளும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும், முதல் சொன்னதான் அவனுக்கு செலவே கிடையாது, வருமானம் மட்டும்தான். இது எங்க இருந்துன்னா, தாவீது தன்னுடைய மகனுக்காக ஜெபித்த ஜெபம். ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். தாவீதின் ஜெபத்தை கேட்டு சாலமோனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் என்றால், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து தேவன் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தர முடியும். தேவன் அப்படிப்பட்ட நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதை விட்டுவிடவே கூடாது. ஏன்னா 72ஆம் சங்கீதமே அதுதான். ஒரு ராஜாவுக்காக, ராஜாவாக மாறப்போகிற தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபம் நிறைவேறினதை தான் நாம் வாசித்தோம். நிறைவேறினதென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. எனவே இந்த சங்கீதத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை மறந்து விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். என்னென்ன காரியங்கள் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அது எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது போல, என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை தவிர வேற எந்த பெரிய ஆசை எனக்கு இல்லை என்று சொல்வது போல, உங்களுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு ஒரு நாளும் வழி விலகி போகக்கூடாது என்கிற ஜெபத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். கர்த்தர் அப்படி செய்ய போகிற அப்படின்னா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.